ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம செகண்ட் கொஸ்டின்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் இன் ஈக்விவேலன்ட் ரேஷியோஸ்ல செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ண போறோம். லாஸ்ட் வீடியோல நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முடிச்சோம். அப்புறம் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்ட்ரோ டு ஈக்விவேலன்ட் ரேஷியோஸ் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலாம். அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோ வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த கொஸ்டின் முடிக்க போறோம். அப்புறம் இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அப்புறம் இந்த கொஸ்டின் சால்வ். ஸோ 3 கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் கொஸ்டின் ஸ்டார்ட் பண்றேன். செலக்ட் டூ ரேஷியோஸ் தட் ஆர் ஈக்விவேலன்ட் டு 7/10. 7:10. ஸோ 7/10 ஒரு ரேஷியோ இருக்கு. அதுக்கு ஈக்குவலன்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம் இல்லை. ஸோ பேசிக்காக இது ஃபர்தராக சிம்பிளை பண்ண முடியாது. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா மேனிப்புலேட் பண்ண போறோம். இந்த ஃப்ராக்ஷனை மேனிப்புலேட் பண்றது எப்படி பண்ண போறோம்? இன்டு 2/2 போடணும். பேசிக்காக இன்டு 2/2 இது திஸ் நத்திங் பட் 1. ஸோ ஒரிஜினல் ஃப்ராக்ஷன் மாறவே மாறாது. 7/10 மாறவே மாற போறது இல்லை. ஸோ இப்படி பண்ணிக்கலாம் நம்ம. சும்மா ஈக்குவலன்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸை மேனிப்புலேட் பண்றேன். ஸோ 7 × 2 14, 10 × 20. ஸோ 14/20. 14/20 ஆப்ஷன் இருக்காங்க இல்ல. ஸோ அடுத்த மேனிப்புலேஷன் 7/10 into 3 divided by 3. 3/3 into 3/3. So 7 into 3 21. 21/30 இருக்கா? 21/30 இருக்கு. கிடைச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடைச்சிச்சு. ஸோ 21/30 கரெக்ட். இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கிடைக்கும். ஸோ வேற கலர் எடுத்துக்கிறேன். 7/10 into 4 போட்டு பார்க்குறேன். into 4 divided by 4. சும்மா இனிமேல் ட்ரையல் அண்ட் எரர்ல போட்டு பார்த்தாலே உங்களுக்கு கிடைச்சிடும். 28/40. இங்க 26/40 இருக்கு. 28/40 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இது தப்பு. ஸோ அடுத்தது 7/10 into 5 divided by 5 போட்டு பார்க்குறேன். 10/10 into 5 divided by 5. பேசிக் ஐடியா என்ன? into 5 divided by 5 இது 1 தான். ஸோ into 1 ஆல மல்டிப்ளை பண்ணா ஒண்ணுமே நடக்க போறது இல்லை. ஸோ ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாற போறதில்லை. இதுதான் ஒரிஜினல் ஃபிராக்ஷன். இது மாறாம இருக்கணும், அவ்வளவுதான். இது மாறாம நீங்க எப்படி வேணாலும் மேனிப்புலேட் பண்ணலாம். அதுதான் நீங்க வந்து ஈக்குவலன்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். ஸோ மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சொல்லிடுறேன். 7 into 5 35, 10 into 5 50, 35/50. இந்த ஆப்ஷன் இருக்கா? லாஸ்ட் ஆப்ஷன் இருக்கு. ஸோ 21:30யும் 35:15 தான் கரெக்டான ஆன்சர். மற்ற எல்லாம் தப்பு. ஸோ இதுவும் தப்பு, இதுவும் தப்பு, இதுவும் தப்பு. ஸோ அடுத்த கொஸ்டின் போனா செலக்ட் 3 ரேஷியோஸ் தட் ஆர் ஈக்விவேலன்ட் டு 8/20. 8:20. ஸோ 8/20 ஒரு ரேஷியோ இருக்கு. அது இன்னும் ஃபர்தரா சிம்பிளிஃபை பண்ணணும்னா எப்படி பண்ணலாம்? 4 into 2 எழுதலாம். இது 5 into 4 எழுதலாம். 5 into 4. 4 கேன்சல் பண்ணலாம். ஸோ 2/5. 2/5 சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ரேஷியோ. இந்த 8/20 இன்னும் சிம்பிளிஃபை பண்ணா 2/5 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 2/5 இருக்காங்க. அதுதான் செக் பண்ணணும். ஸோ 2:5 இருக்கு. ஸோ கரெக்ட். இன்னும் ரெண்டே ஆப்ஷன் தான் தேவை. அப்ப இந்த கொஸ்டின் முடிஞ்சிடும். ஸோ 2/5 என்ன பண்ணலாம்? 2/5 இல்லை இன்டூ 2 டிவைட் பை 2 பண்ணலாமா? இன்டூ 2 டிவைட் பை 2. இப்போ நான் ஒரு அதே டெக்னிக் தான். இந்த ஒரிஜினல் ஃபிராக்ஷன் மாறவே கூடாது. அதுக்கு தான் இந்த மாதிரி பண்றோம். 2/2னா 1ன்னு அர்த்தம். ஸோ எனி நம்பர் இன்டூ 1னா அது ஒரிஜினல் சேம் நம்பர் இட் செல்ஃப். ஸோ அதனால தான் இப்படி பண்றேன் நான். ஸோ 4/10. 4/10 இருக்கா? இருக்கு. ஸோ இதையும் மார்க் பண்ணிடலாம். 4/10 இதுவும் ஈக்குவலன்ட் ரேஷியோ தான். 8:20, 4/10, 2/5 இதெல்லாம் ஈக்குவல் தான். இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தேவைப்படுது நமக்கு. ஸோ வேற கலர் 8/20 into 3 போட்டு பார்க்குறேன். into 3 divided by 3. into 3 divided by 3. ஸோ 186, 2 16, 3 24. 20 into 3 16 வரும். ஸோ 24/16. 24/16 இதுவும் இருக்கு. ஸோ மூணுமே கிடைச்சிருச்சு. நான் ஆப்ஷன் பி, சி, டி. ஸோ 3 ஆப்ஷனும் கரெக்ட். அவ்வளோ, மற்ற எல்லாம் தப்பு தான். ஸோ லாஸ்ட் கொஸ்டின். மற்ற எல்லாம் ஏன் தப்புன்னு நான் சொல்லிடுறேன். 1/4 வர சான்ஸே இல்லை. 2/5 தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ இது தப்பு. 10:24 வர முடியுமா அப்படின்னு கேட்கலாம். ஸோ 8-10 ஆக்கணும்னா என்ன பண்ணணும் நீங்க? வேற கலர் எடுத்துக்கிறேன். 8-10 ஆக்கணும்னா நீங்க ஃப்ராக்ஷனாக மல்டிப்ளை பண்ணணும். 8 லெட்ஸ் சே 2/5 எப்படி 10 ஆக்குவீங்க? 2/5 எப்படி 10 ஆக்குறது தான் யோசிச்சு. இன்டூ 5னா டிவைட் பை 5 வரும். ஸோ 10/25 வரும் ஆக்சுவலா. இது நீங்க 24க்கு பதில் 25 கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்டா வந்திருக்கும். ஆனா 24னு கொடுத்துருக்கான். ஸோ அதனால அந்த லாஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஸோ அதனாலதான் பிசிடி கரெக்ட், இ ஆப்ஷன் தப்பு. ஸோ ஏவும் லாஸ்ட் ஆப்ஷனும் தப்பு, பிசிடி கரெக்ட். லாஸ்ட் கொஸ்டின். செலக்ட் 3 ரேஷியோஸ் தட் ஆர் ஈக்விவேலன்ட் டு 5:2. ஸோ அதே மாதிரி 5/2 எழுதிக்கிறேன். இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. பண்ண முடியாது. ஸோ நம்ம மேனிப்புலேட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்டூ 2 டிவைடட் பை 2. ஒரு சேஞ்சும் இல்லை. வெறும்னா ஈக்குவேலன்ட் ரேஷியோ கண்டுபிடிக்கிற மெத்தட் தான் இது. ஸோ 5 into 2 10, 2 into 2 4. ஸோ 10/4 வரும். 10/4 இருக்கா? இருக்கு. செகண்ட் ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ 10/4 ஒரு ஆப்ஷன் கிடைச்சிச்சு. அடுத்த ஈக்குவேஷன் போகலாம். அடுத்த மேனிப்புலேஷன் 5/2 into 3 divided by 3 போடலாமா?
into 3 divided by 3. 5 into 3 15. 15 by 2 into 3 6. 15 by 6. 15 by 6 இருக்கா? 15 by 6 இல்லவே இல்லை. ஸோ அடுத்த மேனிப்புலேஷன் 5 by 2 into 4 divided by 4. So 5 into 4 20. 2 into 4 8. So 20 by 8 இருக்கா? 20 is 50 இருக்கு, 20 by 8 இல்லை. ஸோ அடுத்தது 5 by 2 into 6 போடலாமே. 6 இல்லை, இதை பேஸ் பண்ணி நம்ம இந்த ஆப்ஷன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம ட்ரை பண்ணலாம். 5 by 2 into 7 போட்டு பார்க்கலாமே. 35 வரணும்னா into 7 போடணும். 5 into 7 தான் 35. கீழே 7 நாள் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். கீழே 7 நாள் டிவைட் பண்ணி பார்த்தா என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஸோ 5 into 7 35. 7 into 2 14. ஸோ 35 by 14. இந்த ஆப்ஷன் கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஸோ 35 is to 14 கரெக்ட். இன்னும் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் கேட்டிருக்கலாம். 55 இங்கே இருக்குது நியூமரேட்டரில். ஸோ 55 வரணும்னா என்ன பண்ணணும்னா நீங்கள் 5 into 11 போடணும். ஸோ 5 by 2 into 11 divided by 11. ஸோ இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 55 வரும். 55 divided by 2 into 11 22. பேசிக்காக உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ஸ் எப்படி மல்டிப்ளை பண்ணணும்னு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படியே தெரியாட்டி ஃப்ராக்ஷன்ஸ் நம்ம ஒரு சாப்டர் படிப்போம். அதில் இன்னும் டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி மல்டிப்ளை பண்ணுன்றத. இப்போதைக்கு சும்மா நியூமரேட்டரை தனியாக மல்டிப்ளை பண்ணணும், டினாமினேட்டரை தனியாக மல்டிப்ளை பண்ணணும். அது ஞாபகம் வச்சுட்டா போதும் ஃப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ 55 by 22 தான். அது அந்த ஆப்ஷன் இருக்கு, அதான் லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து BDE. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம 4th கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டோம், 3rd கொஸ்டின் சால்வ் பண்ணோம், 2nd கொஸ்டின் சால்வ் பண்ணோம். இதெல்லாம் எது ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அண்ட் ஈக்குவலன்ட் ரேஷியோஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் தான். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து ஈக்குவலன்ட் ரேஷியோ வேர்டு ப்ராப்ளம்ஸ் நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ண போகணும். ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் சால்வ் பண்ணீங்கன்னா நீங்கள் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு தான் இந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ்லாம் கொடுக்குறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.